ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். நமக்கு டெட்டுக்கு தமிழில் எதனா ஒரு கொஷின் வரும். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி, காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். 1 மற்றும் 3 சரி. முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் வென்றவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட், வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை, களிப்பா துள்ளலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் வவ்வல், உயிரெழுத்து, கான்சோனன்ட், மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல், ஒரு மொழி. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஜி.யு. போப். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. சரியான இணையை தேர்வு செய்க. விசும்பு, வானம், மதியம், நிலவு. சியும் டியும் சரி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளில் மாண்பினை புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கேள் எனும் வேர்ச்சொல் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக. கேட்டு. தனித்து என்னும் சொல்லின் வேர்ச்சொல் தனி. தருக எனும் வேர்ச்சொல் கண்டறிக. தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய ஒரு பொருளை கண்டறிக. சோனா மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பெரிய. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிக. கடல். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இளங்கோவடிகள் பற்றிய கூற்று. சேர மரபைச் சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச் செய்யுள் என்று கூறியவர். அனைத்தும் சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகள் கொண்டுள்ளன. கூற்று இரண்டுமே சரிதான். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து. நேர்மை. கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டது. மெய்கீர்த்தி. தத்துவ தரிசனம். வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல். அண்ணா. தாலாட்டு. ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன். கி.வா. ஜெகநாதன். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உலகம் தமிழ் உள்ள வரையிலும் வாழட்டும். தம்பி சங்கத் தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகர வரிசைப்படி எழுதுக. மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம். பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர் ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு வினைமுற்றுச் சொல். தேடினார். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது இலக்கியம். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. உழவர் உழைத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் வகை. பல்லு. அம்புச்சத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? சோழ நாடு.
10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அமைத்தவர் உ.வே. சாமிநாதர். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். மல்லிகை பொருட்பெயர். பள்ளி இடப்பெயர். கிளை சினைப்பெயர். இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. ஏவும் சியும் பொருத்தமற்றது. காலப்பெயர் செம்மை. பண்பு பெயர் ஆண்டு. பொருத்தமற்றது பார்த்திங்கன்னா ஏவும் சியும். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர். மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவியது? ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் ஜி. போப். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருந்தித்தனார். சதுரகராதி எனும் நூலை இயற்றியவர் வீரமா முனிவர். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை எழுதுக. அரசு ஆணை பிறப்பித்தது. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுண்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இவை அனைத்தும் சரியில்லை. 1, 3, 4 சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். தான் பாடிய பதிப்பகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் புலவர்கள். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருவூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. ஊவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. சிலைமேல் எழுத்துப்போலி. பழமொழி விளக்கும் பொருளை எழுதுக. நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். தொடரின் செயற்பாட்டு வினை தொடர். ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். மாலதி மாலையை தொடுத்தால். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். 2, 3, 4, 1. தமிழ் எண்ணூறு பார்த்துக்கோங்க.
தமிழ் 800 படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக டெட்டில் 1 மார்க் வரும். நெக்ஸ்ட்டு தேசிய நூலக நாளாக தேர்வு செய்ய. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வ மணிமாலை. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கேட்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை 8 வகைப்படும். புனித முற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். புனித முற்று புத்தகசாலை மோனை சொற்கள். புனித முற்று புத்தகசாலை. நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டரி பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். கலம்பகம் களம் கூட்டல் அகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நெடுந்தொகை. சிறு பஞ்சமூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சிவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். 3 4 1 2. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுவர்கள் கம்பர், திருவள்ளுவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 1 லைக் ப்ளீஸ்.